Hi friends, எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்துட்டு சமீபமாக ரோஸ் டீரெஸ்ட் அந்த ரோஸை வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து நம்ம வந்து எப்படி நடணும், தொட்டியில் எப்படி நடணுன்றதை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ரோஸ் டீரெஸ்ட்டு, அதாவது பாக்கு பன்னீர் ரோஸ்னு சொல்கிறோம் இல்லையா, டார்க் பிங்க் கலர் பன்னீர் ரோஸு. ரொம்ப வாசனையாக இருக்கும். சாதா பன்னீர் ரோஸை விட ஒரு 10 மடங்கு வந்து அதிகமாக அதோடைய வாசனை வந்து இருக்கும். ஸோ இந்த ரோஸை வந்து நம்ம எப்படி நடப்போகிறோம், என்ன ஒரு சூப்பர் பாட்டிங் மிக்ஸில் நடப்போகிறோன்றது தான் பார்க்குறோம். இது வந்துட்டு ஒரு 14 இன்ச்சஸ் பாட்டுங்க. இந்த 14 இன்ச்சஸ் பாட்டில் நல்ல பெரிய பெருசாக வந்து அதோடைய பாட்டமில் வந்துட்டு ஹோல்ஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன். இந்த ஹோல்ஸே இதுக்கு சஃபிஷியன்ட்டு. வேணும்னா நீங்கள் இன்னொரு 2-3 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் கொஞ்சம் ட்ரைனேஜ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்னென்ன பாட்டிங் மிக்ஸ், இந்த பாட்டிங் மிக்ஸில் என்னென்ன திங்ஸ் வந்து வேணுன்றதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். இது வந்துட்டு தோட்டத்து மண் தான், செம்மண். நான் வந்து செம்மண் எடுத்துருக்கிறேன். உங்கள் தோட்டத்தில் என்ன மண் இருக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு, அதாவது நீம் கேக் அப்படின்னு சொல்லக்கூடிய வேப்பம் புண்ணாக்கு வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது பவுடரு, அதை எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு வேர்மி கம்போஸ்ட்டு, மண்புழு உரம். ஆக்சுவலி மண்புழு உரமை விட வந்து நீங்கள் மக்கிய சாண உரம், மக்கிய மாட்டு தொழு உரம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பெஸ்ட்டு. ஆனால் இப்போ என்கிட்ட தொழு உரம் காலி ஆயிடுச்சுன்ட்டு நான் வந்துட்டு வர்மி கம்போஸ்ட் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பிட். இந்த கொக்கோ பிட்டுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவே வந்து உங்களுக்கு கிடச்சிடும். தேங்காய் நார் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஆக்சுவலி இந்த பர்லைட்டை வந்து நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, பர்லைட்டை சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து வருது. இன்னும் பொலன்னு வந்து நம்மளுடைய சாயில் வந்து இன்னும் நல்ல பொலன்னு ஆகுது. அதனால தான் வந்து பர்லைட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே நான் வந்து இதெல்லாமே போட்டு வச்சுருக்கிறேன். இதில் எப்படி எடுத்துருக்கிறேன்னா 1% 1 பங்கு வந்து நான் செம்மண் எடுத்துருக்கிறேன்னா 2 பங்கு வந்துட்டு கம்போஸ்ட் எடுத்துருக்கிறேன், 1 பங்கு வந்து கொக்கோ பிட் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இதில் மணலும் சேர்த்துருக்கிறேன். மணல் நான் இதில் காமிக்கல. நல்ல இந்த மணல் கிடைக்கும் இல்லையா, ஆற்று மணல், அதை வந்து 1 கைப்பிடி வந்து 1 பங்கு வந்து மணலையும் வந்து சேர்த்துருக்கிறேன். ஸோ 1 பங்கு வந்து செம்மண்ணுனா 2 பங்கு வந்து உரம், 1 பங்கு கொக்கோ பிட்டு, 1 பங்கு வந்து ஆற்று மணல், அதுக்கப்புறம் 1 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு. 1 கைப்பிடின்றது வந்து 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மண்ணில் வேர் பூச்சி எதுவும் வராமல், புழு பூச்சி எதுவும் வராமல் இருக்கும் வேரில், மண்ணில். அதுக்கப்புறம் வந்துட்டு பர்லைட் வந்து ஒரு 2 கைப்பிடி நான் வந்து போட்டிருக்கிறேன். பர்லைட்டுன்றது வந்து ஆப்ஷன் தான். அது வந்து நம்ம சாயிலை வந்து நல்ல போரஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி. இது வந்து ரொம்ப வந்து சூப்பரான ஒரு மிக்ஸுங்க. உங்களுக்கு ட்ரைனேஜ் வந்து நல்லா கிடைக்கும். ட்ரைனேஜ் இப்போ வந்து ரோஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னா ட்ரைனேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து எப்படி பாட்டிங் மிக்ஸ் வந்து எப்படி இதுக்குள்ளே நம்ம வந்து வைக்கணுன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி கூழாங்கல் மாதிரி இருக்கும் இல்லையா, என்கிட்ட என்ன வீட்டு பக்கத்தில் என்ன கல் இருந்துச்சோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த ஹோல்ஸை வந்து பாதியாக கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். வைக்காமல் இருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்ரு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வச்சுட்டு இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணோன்னா, அடி லேயரில் மட்டும் கொஞ்சமாக நான் கொக்கோ பிட் போட்டுக்கிறேன். தண்ணி வந்து ஈஸியாக செறிஞ்சு கீழே வரதுக்காக ஒரு லேயர் வந்து நான் பார்த்துக்கோங்க கொக்கோ பிட் போட்டு மூடி இருக்கிறேன். இப்போ இந்த பாட் மிக்ஸை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். லேயர் பை லேயர் இந்த பாட்டிங் மிக்ஸை போட ஆரம்பிச்சுக்கலாம். நான் மொத்தமாகவே கொட்டிக்கிறேன், ஏன்னா கொஞ்சமாக போட போனாக்க ரொம்ப டைம் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து இந்த பேக்கெட்லேருந்து நான் பறிச்சிட்டேன். இப்போ இதை எப்படி வந்து டைரெக்டாக நடக்கூடாது, இதுலேருந்து வந்து இதோடைய வந்து ஒரு 50-60% இதில் இருந்த மண்ணை வந்து எடுத்துடணும். ஆனால் கொஞ்சம் மண்ணை மட்டும் வச்சுக்கணும், ஏன்னா தாய் மண் இல்லையா, அப்புறம் வந்து அந்த செடி வந்து கொஞ்சம் வளர்றது கஷ்டப்படும், அந்தளவுக்கு நல்லா வளராது. அதனால் வந்து இதில் கொஞ்சம் மண்ணை மட்டும் ரீட்டைன் பண்ணிவிட்டு மீதி மண் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். ஸோ இப்போ இதுலேருந்து வந்து இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாப்புல நான் ஃபில் பண்ணியிருக்கிற மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பாட்டிங் மிக்ஸை எடுத்துகிட்டு இந்த பாட்டிங் மிக்ஸை போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட சப்போஸ் போன் மீல் வந்து இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. அது வந்து செடிக்கு வந்து நல்ல சத்துக்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். கால்சியம் அந்த மாதிரி அதில் மினரல்ஸ்லாம் இருக்குது. ஸோ போன் டஸ்ட்டு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு ஈடு நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இதில் மறுபடியும் நான் கொஞ்சம் மண் போட்டுக்கிறேன். மண் போட்டுட்டு 1 by 1 எல்லாமே போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்தளவு தான் வந்து மண் எடுத்துருக்கிறேன். இதை விட டபுள் த அளவு வந்து எருவு எடுத்துக்கணும். அதாவது மாட்டு தொழு உரம் இருந்தால் தொழு உரம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நார்மல் என்ன நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த உரம்
ஒரு கைப்பிடி வந்து வேப்பம் புண்ணாக்கு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி நான் சொன்னேன் இல்லையா வர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொக்கோ பிட்டு கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம். கொக்கோ பிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம போட்டுக்க வேண்டியது வந்து பர்லைட்டு. இது நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கிறேன், எப்படி நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத ஒரு இது வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு கொஞ்சமாக நான் பாருங்கள் மணலும் போட்டிருக்கிறேன், ஆற்று மணல். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பக்காவாக மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது வந்து நல்லா பக்கா சாயில் மிக்ஸு. இப்போ இந்த ஸ்டேஜில் சப்போஸ் உங்ககிட்ட போன் மீல் இருக்குன்னா நீங்கள் வந்து வேப்பம் புண்ணாக்கு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து போன் மீல், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு எடுக்கிறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து போன் மீலே எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் ஆர்கானிக் பொட்டாஷ்லாம் இருக்குன்னா கூட அது ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆப்ஷனல் தான், என்டையர்லி ஆப்ஷனல் தான். ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுடைய ரோஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வளர்ந்து வந்துடும். இதுவே வந்து ரொம்ப சஃபிஷியன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து வெல் ட்ரெயின்டாக இருக்கணும். அப்படியே மண் வந்து பாருங்கள் அப்படியே வந்து சூப்பராக பொறி மாதிரி அப்படியே விழுது பார்த்தீங்களா கையிலேருந்து. ஸோ இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக அந்த பாட்டில் வந்து நல்லா போட்டு நெப்பிக்கிறேன். நான் பாருங்கள் ஃபுல்லாக மொத்தத்தையும் எடுத்து அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா ப்ராப்பராக லெவலிங் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினோன்னா கரெக்டாக ஒரு 1 மினிட்குள்ளேயே வந்து நல்லா ட்ரெயின் அவுட் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ட்ரெயின் அவுட் ஆகிறதுக்கு, ஏன்னா புதுசாக நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் என்ன இருக்குதோ டக்குன்னு அது வந்து ட்ரெயின் அவுட் ஆகிடும். ஸோ பாருங்கள் நான் பக்காவாக நட்டுட்டேன். இப்போ நான் இதுக்கு நல்லா வாட்டரிங் வந்து பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பைப்பில் வந்து நல்லா அடித்து விடணும். தண்ணி அடித்து விட்டுட்டு ஒரு ஷேடு பகுதியில் வந்துட்டு நீங்கள் வச்சிடணும். பார்ஷியல் ஷேடு, செமி ஷேடு, அதாவது காலை வெயில் மட்டும், கொஞ்சம் நேரம் வெயில் மட்டும் அதுக்கு கிடைக்கிறாப்புல நல்லா போட்டு நல்லா வாஷ் அவுட் பண்ணிவிட்டு, இதில் எதனா பூ அந்த மாதிரி எதனா இருந்துருந்துச்சுன்னா டெட் பண்ணிடுங்க. நான் வந்து என்கிட்ட எந்த பூவும் அதில் ஏற்கனவே பூலாம் இல்லை, அதனால் நான் அதை அப்படியே வந்து எடுத்து நட்டுட்டேன் ரோஸ் டீரெஸ்ட்டு. ஸோ இன்கேஸ் நீங்களும் எதனா புது ரோஸ் வாங்குறீங்கன்னா இதே மாதிரி வந்து நடவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து வரும். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டைம் டு டைம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸைட்டிங் வீடியோவில் இன்னும் இன்ஃபர்மேஷனோட நம்ம மீட் பண்ணலாம். டில் தென், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.